சக்கரை வியாதி இன்றைக்கி பெருவாரியாக இருக்குது. ஆகச்சிறப்பான பானம் வந்து ஆவாரை கஷாயம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழர்கள் பாடியிருக்காங்க. இன்றைக்கி ஆவாரை எப்படி பயன்படுது என்ன ஒரு பல அறிவியல் ஆய்வுகள் அதை உறுதிப்படுத்திருக்கு. எப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் குளுக்கோஸ் ரத்தத்தில் சேருது. அந்த சேர்ற குளுக்கோஸை செல்லுக்குள்ளே தள்ளணும். அங்கே தான் பிரச்சனை. ஒரு செல்லுக்குள்ளே அதை தள்ளிட்டோன்னா அது எனர்ஜியாக மாறிடும். எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம உற்சாகமாக ஓடிடுவோம். எந்த தொந்தரவும் கிடையாது. பிரச்சனை என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருந்து குளுக்கோஸை பிரிச்சிருது. ஆனால் குளுக்கோஸ் ரத்தத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த சைக்கிள் ஓட்டுறப்ப முதல்ல ஏற்றி விட்ருவோம், ஆனால் இறங்க தெரியாது, சுற்றிக்கிட்டே இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி அந்த குளுக்கோஸ் உள்ளே சுற்றிட்டு இருக்கும். அந்த சுற்றிகிட்டே இருக்கும்போது அது பல டேமேஜை உண்டாக்கிடுது. சிறுநீரகத்தில் டேமேஜ் ஆகுது, அங்கே ஆகுது. அளவுக்கு மீறி அந்த சர்க்கரை மேலே ஏறும்போது கொஞ்சம் யூரின் வழியாக தள்ளி விட பார்க்கும். அது யூரின் வழியாக நிறைய வெளியே போகும். அதுக்கும் மேலே வரும்போது அது உள்ள ஒரு செல்களையாக டேமேஜ் பண்ணும். அந்த ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை செல்லுக்குள்ளே தள்ளுறதுக்கு ஈரலில் 7-8 நொதிகள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் தொடு சிகிச்சையில் இருக்கிறவங்க, நேச்சுரோபதியில் இருக்கிறவங்கலாம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, ஈரல் தான் ரொம்ப முக்கியம், ஈரலை மிகச்சரியாக வச்சுக்கணுங்கிறது. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஈரலினுடைய நொதிகள் மிக மிக முக்கியமானது. நமக்கு இரத்த எதிர்ப்பாற்றலாக இருக்கட்டும், நம்ம உடலில் இரத்தத்தினுடைய பல்வேறு அணுக்கள் உற்பத்தி செய்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி சளியை வெளியேற்றுவதற்கு, நம்ம உடலில் இந்த சர்க்கரையை கொண்டு போய் தள்ளுறதுக்கு எல்லாம் ஈரலினுடைய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம் அப்படிம்பாங்க. அந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம்ஸை மிக அதிக அளவில் தள்ளி விடுவதற்கான ஆகச்சிறந்த வேலையை செய்வது ஆவாரை. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த சித்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தெரியாது. ஆனால் அவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா? ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு. காவிரி நீரும் மற்றும்னா யூரின் இனிப்பாக போகுது. தண்ணியில் வந்து யூரின் வந்து பயங்கர சக்கரை கலந்து போச்சுன்னா அது காவிரி நீரை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த காவிரி நீரும் மற்றும் நிறைய உப்பும் புரதமும் கலந்து போகிறது, அது கடல் நீருக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கான். யூரினில் உப்பும் புரதமும் நிறைய போச்சு அப்படின்னா சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ சர்க்கரை நோய்க்கும் சரி, சர்க்கரை நோயினால் சிறுநீரக செயலிழப்பு வருதும் சரி, ரெண்டையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை விஷயமாக அந்த ஆவாரை கஷாயம் இருக்குது. உடனே ஆவாரை கஷாயம் குடித்தா நாளைக்கே கிட்னிலாம் ஃபெயிலியர் வராது, இல்லை கிட்னி ஃபெயிலியருக்கு இது மருந்துன்னு தயவு செய்து எடுத்துக்காதீங்க. இவையெல்லாம் அதற்கான காப்புக்கான ஒரு மருந்துகள், உணவுகள். நம்ம அவையெல்லாம் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள், ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கிறோம் அப்படின்னா காலையில் நம்ம தேநீர் எடுப்பதுக்கு பதிலாக அந்த ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம்.